அவர் வந்து இன்னைக்கு வந்து மீட் பண்றதில்லன்னு சொல்றாங்கல்ல, இந்த மாதிரி மீடியா வர்றதில்லை அப்படின்லாம் சொல்றாங்கல்ல. இதெல்லாம் வந்து நம்மளாம் எழுதுற பண்ணலாம் பத்திரிகையாளர் இருந்ததுன்னா ரஜினி கமல் போடுறதா கமல் ரஜினின்னு போடுறதான்னு ஒரு சர்ச்சையே முதல்ல போடுறது. அதே மாதிரி தான் அஜித் விஜய்க்கும். அஜித் விஜய்னு போடுறதா குழந்தை இல்லாதனால இவர் வந்து ஆண்மை இல்லாதவர்னு ஹெட்லைன் பெரிய பத்திரிகை, அது போஸ்டர்லாம் அடிச்சு அவர் வீட்டு வாசல்லையும் ஒட்டியாச்சு. நான் உங்களை திட்டிடுறேன், நீங்க என்ன உட்கார வச்சு பேட்டி எடுத்துட்டு இருப்பீங்களா? அவர் ஹாஸ்பிட்டல் பில்லு எவ்வளவோ அஜித்லேருந்து பிளாங்க் செக், சபை நாகரிகம்ல அந்த மாதிரி கையில் ஒரு கிளாஸில் ஏதோ ஒன்று எடுத்துக்கிட்டு, இன்னும் சொல்ல போனால் நம்ம ஆளுங்க அப்போ சரக்கை ஜாஸ்தியாக போட்டு அவருக்கு புத்தெல்லாம் கொடுத்து எனக்கு கூட இதனாலேயே பார்ட்டி கொடுக்கறத நிறுத்திட்டாரோ. நீங்கள் சம்பாரிச்சு நீங்கள் ரேஸுக்கு போகலாமா, ஏன் அடுத்தவங்க கையை எதிர்பார்க்குறீங்க? நல்ல ஐடியாவாக இருக்கு. ஆமாம், நீங்கள் சொல்கிறத யோசிக்கிறேன் நான். அதுக்கப்புறம் ரேஸை விட்டாங்க. அஜித்துக்கு வந்து ஒரு ஸ்டார் அந்தஸ்து கொடுத்த படங்கள்ல தீனாவும் ஒன்று. ரசிகர் மன்றத்தை நற்பணி மன்றமாக்கி அரசியலுக்கு வர்றவங்க ஒரு பக்கம்னா, நற்பணி மன்றமே வேண்டாம், 100 கோடி ரூபா 200 கோடி ரூபா சம்பளம் வாங்குற ஹீரோ தேட்டரில் இவ்வளோ டிக்கெட் விற்காதீங்கன்னு சொல்ல மாட்டேங்கிறாரு. இவர் அரசியலுக்கு வந்து என்ன பண்ண போறாரு? உண்மையா என்ன கேட்டா அரசியலுக்கு 100% தகுதியானவர் அஜித். ஃப்ரைடே ஃபேக்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட சீனியர் ஜெர்னலிஸ்ட் ஆர்எஸ் கார்த்திக் அவர்கள் இருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். நேயர்களுக்கும் வணக்கம். சார், இப்போ ரீரிலீஸ் அப்படின்றது வந்து ஒரு கல்ச்சராகவே போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். நிறைய படங்களும் தொடர்ந்து ரீரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. May 1 நம்ம அஜித் சார் பர்த்டே வருது இல்லையா, அதை ஒட்டி அவரோட 2 படங்கள் வந்து ரீரிலீஸ் ஆகுது. தீனா இன்னொரு பில்லா. எப்படி பாக்குறீங்க? தீனா பில்லா எப்படிப்பட்ட படம்? தீனா பில்லாவுக்கு முன்னாடி மங்காத்தா சொல்லிட்டு இருந்தாங்க எல்லாரும். சார் மங்காத்தா அது வெங்கட் பிரபு கூட சொல்லியிருந்தாரு, அது சன் பிக்சர்ஸுக்குள்ள இருக்குது, அவங்க தான் முடிவு பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ அதனால் அது கொஞ்சம் முன்ன பண்ண வரும்னு நினைக்கிறேன். இப்போ தீனா பில்லா உண்மையாக அஜித்தோடது ரீரிலீஸ் இந்த தமாக்காவில் வாலி வந்துச்சு, நல்ல வெற்றி பெற்றது. அதே மாதிரி இப்போ இந்த தீனா வந்து அஜித்துக்கு வந்து ஒரு ஸ்டார் அந்தஸ்து கொடுத்த படங்களில் தீனாவும் ஒன்று. உண்மையாக இந்த பர்த்டேவுக்கு அது வர்றது. பில்லாவாவது ஸ்டார் அந்தஸ்து கிடைச்ச பிறகு நடித்தார். தீனா வந்து ஸ்டார் அந்தஸ்து கிடைக்கிறதுக்கான ஒரு படமாக இருந்ததுன்னே சொல்லலாம். ஏஆர் முருகதாஸோட முதல் படம். வாலி இதுலலாம் எஸ் ஜே சூர்யா அவர்களுக்கு முதல் படம் கொடுத்ததும் அஜித் வந்து நிறைய புது இயக்குநர்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கிறாரு. அது மாதிரி தயாரிப்பாளர்களும் பார்த்தா ஒரு ஏவிஎம் விஜயவான ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இந்த மாதிரி பெரிய நிறுவனங்களுக்கு பண்ணிட்டு இருப்பாரு. திடீர்னு இந்த பக்கம் SS சக்கரவர்த்தி அவர் நண்பர் கூட இருக்கிறவங்களே தயாரிப்பாளராக்கி பண்ணுவார். அஜித்தோட அது வந்து ஒரு ஸ்பெஷல் கேட்டகரின்னே சொல்லலாம். அதாவது தானும் வாழணும், தன்னை சார்ந்தவங்களும் வாழணுங்கிற ஒரு எண்ணம் உள்ளவர். அவர் படத்துல ஒரு டைலாக் வருதான், நம்ம கூட இருக்கவங்கள பார்த்துட்டா மேல இருக்க நம்மளை பார்த்துப்போம். கரெக்டாக பார்த்தீங்களா? நான் எதாச்சியாக சொன்னேன், டைலாகாகவே இருந்திருக்கு. சில பேர் படத்தில் மட்டும் டைலாக் வைப்பாங்க, நிஜத்தில் வேறையா இருப்பாங்க. பட் அஜித் அப்படி கிடையாது. உண்மையாக அவர் வந்து அந்த தலங்கிற அந்த பட்டத்தை கூட வேணான்ட்டாரு. அது மாதிரி ரசிகர் மன்றத்தையும் கலைச்சிட்டு இன்னைக்கும் நிரம்ப ரசிகர்கள், ஓகேங்களா? அதாவது ரசிகர் மன்றத்தை நற்பணி மன்றமாக்கி அரசியலுக்கு வர்றவங்க ஒரு பக்கம்னா, இவர் எனக்கு நற்பணி மன்றமே வேண்டாம், ரசிகர் மன்றத்தை நீங்கள் நற்பணி மன்றம் நடத்த வேணாம் கலைச்சிட்டார் இல்லைங்களா? ஆனாலும் அவருக்கு ஃபேன்ஸ், பல நடிகர்களுக்குள்ள ஃபேன்ஸும் அவருக்கு ஃபேன்ஸாக இருப்பாங்க. எல்லாமே அவரோட அந்த தயால குணத்தால் தான். நான் பத்திரிகையாளராக 30 வருஷமாக இருக்கிறேன், 31 வருஷம். இன்னைக்கு 2024 93 நான் என்ட்ரி. அவரோட கேரக்டர் அவர் வந்ததுலேருந்து பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, ஆரம்பத்தில் எப்படி பிஹேவ் பண்ணாரோ இன்னைய வரைக்கும் அப்படி தான். முத அவரை வந்து ப்ரெஸ் மீட்னு பாம்புரோவில் மீட் பண்ணோம். அப்போ சங்கரலிங்கன்னு ஒரு பிஆர்ஓ அவர் இறந்துட்டார். அப்போ ஒருத்தரையும் பர்சனலாக வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணி வைங்கன்னு சொல்லி இன்ட்ரொடியூஸ் ஆகிட்டு, நீங்கள் எதில் இருக்கீங்க, என்ன பண்ணீங்க, அதை அடுத்த ட்ரிப்பு ஞாபகம் வச்சுருப்பார். அவர் வந்து இப்போ இன்னைக்கு வந்து மீட் பண்ணுறதில்லன்னு சொல்கிறாங்கல்ல, மீடியாவை மீட் பண்ணுறதில்ல, இந்த மாதிரி மீடியா கொடுக்கறதில்ல, வர்றதில்லை அப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல. இதெல்லாம் வந்து படங்கள், அவர் படம் ரிலீஸ் ஆகிறப்போ அவர் மீட் பண்ணுறது வேற மீடியா, தனியாக அவர் வந்து அந்த மாதிரி வேற எந்த ஹீரோவும் பெருசாக பண்ண மாட்டாங்க. 1-2 பேர் பண்ணுவாங்க. அப்போல்லாம் வந்து பிரசாந்த்லாம் பண்ணுவார். பட் அஜித் வந்து கிரவுண்ட் பிளாஸா நம்ம அடையாறில் இருக்கு இல்லையா, அந்த ஹோட்டலில் வருஷம் ஈவினிங் வித் காக்டைல் டின்னர், ஓகேங்களா? மீடியா நீங்கள் 1-2 நம்மளுடைய சொந்த பந்தங்களை கூட அழைச்சிட்டு போகலாம். ரொம்ப கிராண்டாக இருக்கும். அதுவும் நான் ஒரு நடிகர் பேரெல்லாம் சொல்ல வரும்போது, இன்னைக்கு ஒரு அரசியல் ஆசையெல்லாம் இருக்கார், நான் போட்டியெல்லாம் சொல்லலை. அவரும் பார்ட்டி வைப்பார், பிரியாணி விருந்து கொடுப்பாரு. ஆனால் முதல் 2 பேருக்கு 2 கரண்டி பிரியாணியை போட்டு அவர் அதுக்கப்புறம் அவர் யாரோ நாம யாரோட்டு கிளம்பிடுவார். ஆனால் அஜித்தை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது.
இந்த மாதிரி ஒரு ஹோட்டலில் வச்சுட்டு ஒய்ஃபோடு வந்துடுவாருங்க. வந்துட்டு அவரும் சபை நாகரிகம்ல அந்த மாதிரி கையில் ஒரு கிளாஸில் கூல்ட்ரிங்க்ஸோ இல்லை சின்னதாக ஒயினோ ஏதோ ஒன்று எடுத்துக்கிட்டு நம்ம கூடவே நைட்டு 12 மணி ஆனாலும் சரி எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு போகிற வரைக்கும் கூடவே இருப்பார். இதுக்கெல்லாம் ஒரு உள்ளம் வேணும். புரியுதுல உங்களுக்கு? நம்ம தான் பெரிய ஹீரோ ஆச்சே, பார்ட்டி கொடுத்துட்டோமே, கிளம்பலாம் அப்படின்ற எண்ணம் கிடையாது. அப்போ வந்து நான் கூட ஒரு ட்ரிப்பு சொன்னேன் அவர்கிட்ட. நான் வந்து சாதாரணமாகவே கேள்விகள் நிறைய கேட்பேன். இந்த மாதிரி டயத்தில் எனக்கு வந்து அவர் அந்த ப்ரெஸ் மீட் எதுக்கு வச்சுருந்தாருன்னா, ஒரு ஸ்பான்சர்ஸ் வேணும். அப்போ அவர் வந்து ஸ்போர்ட்ஸில் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி வச்சுக்கோங்களேன் ரேஸுக்கெல்லாம் போகிறதுக்கு இருந்தார்ல, ஃபார்முலா 1க்கெல்லாம் போகணுங்கிற லட்சியத்தோடு இருந்தார். அப்போ வந்து எனக்கு வந்து ஸ்பான்சர் கிடைக்க மாட்டேங்குது, நீங்கள்லாம் உங்கள் பத்திரிகையில் எழுதி எனக்கு பெரிய பெரிய நிறுவனங்கள் ஸ்பான்சர் கிடைக்கிற மாதிரி பண்ணுங்க, அதுக்கு தான் இந்த கெட் டுகெதர் அப்படின்னு சொல்லிட்டு பார்ட்டி ஆரம்பிச்சாச்சு. அப்போ அந்த மாதிரி வரப்போ நான் சொன்னேன், இன்னைக்கு வந்து நீங்களே 10 பேருக்கு ஸ்பான்சர் பண்ணுற லெவலுக்கு வளர்ந்துக்கிட்டு இருக்கீங்க, இதை விட்டுட்டு ரேஸு கீஸுன்னு என்னத்துக்கு? நீங்கள் சம்பாரிச்சு நீங்கள் ரேஸுக்கு போகலாமா, ஏன் அடுத்தவங்க கையை எதிர்பார்க்குறீங்க? உங்களை என்ன சொல்ல போனால் அடுத்த எம்ஜிஆருங்கிற லெவலுக்கு அஜித் அப்போ பேசிட்டு நீங்கள் பர்சனலாகவே அவர்கிட்ட பேசுவோம். அவர்கிட்ட பர்சனலாக இந்த மாதிரி ஒருவர்கிட்டையும் நம்ம ஒரு 4 பேர் ஒரு டேபிளில் ஒரு ட்ரிங்க்ஸோ இல்லை சாப்பிட்டுட்டே இருக்கோம்னா எப்படி என்ஜாய் பண்ணீங்களா அப்படின்னு நம்ம முதுகில் அவர் தட்டி கொடுக்க, அவரை நம்ம கட்டி பிடிக்க இப்படி இருக்கும் பார்ட்டி. இன்னும் சொல்ல போனால் நம்ம ஆளுங்க அப்போ சரக்கை ஜாஸ்தியாக போட்டு அவருக்கு புத்தெல்லாம் கொடுத்து எனக்கு கூட இதனாலேயே பார்ட்டி கொடுக்கறத நிறுத்திட்டாரோ அப்படின்னு கூட யோசிச்சேன் நான். ஒரு பெரிய அந்த அளவுக்கு டீப்பாக இருப்பாருங்க, இறங்கி வந்து பிஹேவ் பண்ணுவார். அவர் எதுக்கு பார்ட்டியை நிறுத்தினாருன்னா இதுக்காகலாம் இல்லை, இந்த மாதிரி கேமராக்களுக்கு வராமல் இருக்குன்னு. ஒரு ஹீரோவை நீங்கள் ஹீரோவை ஒரு இடத்துல வச்சு பார்க்கணும். சும்மா நீங்கள் கேமரா முன்னாடி வந்தீங்கன்னா செயின் ஆகிடும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான். அது ஒரு விதத்தில் கரெக்டு தான் வச்சுக்கோங்களேன். இப்போ அவர் கிட்டக்க வந்தோன்னு நான் சொன்ன இது மாதிரி ஸ்பான்சர் நல்ல ஐடியாவாக இருக்கு, ஆமாம் நீங்கள் சொல்கிறத யோசிக்கிறேன் நான். அதுக்கப்புறம் ரேஸை விட்டாருங்க. நான் மட்டும் இல்லை, இந்த மாதிரி இன்னும் சில பேர் சொல்லியிருக்கலாம் இல்லையா, ரேஸை விட்டாருங்க. இது உண்மை. இவன் யார் சொல்கிறதுக்கு, நம்ம என்னது கேட்கறதுன்னு நினைக்காம யோசிக்கிறாருல்ல. நம்ம சொன்ன மாதிரியே இன்னைக்கு பெரிய ஹீரோ அவர் வர்ற படத்தை ஒத்துக்கலாமா வேணாமா, எத்தனை கோடி சம்பளம், இதுலேயும் அவர் சம்பளத்துலலாம் கூட ரொம்ப கராரான பேர் வழியெல்லாம் கிடையாது, ரொம்ப நேச்சுரல். எனக்கெல்லாம் வந்து அஜித் மேலே வந்து இந்த போன எலெக்ஷன் அப்போ ஒருத்தர் செல்ஃபோனில் செல்ஃபி எடுத்தப்போ ஏதோ பிடுங்கினப்போ எனக்கு அஜித்தா அப்படின்னு தோணுச்சு. எல்லாருக்குமே ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் சலிப்பு தட்டிட்டோம் இல்லையா, அப்படியா இருந்திருக்கலாம் ஒருவேளை. இந்த இடத்துல எடுக்கக்கூடாதுங்கிறதுக்காக கூட அந்த எச்சரிக்கை நீங்க சொல்லும் போது கூட எனக்கு அதான் சார் தோணுச்சு. ஏன்னா போட்டோ அத்தனை பேர் வந்து எடுக்கப்போ அந்த மாதிரி பண்றாரு பண்றாரு எல்லா இடத்துலயும் இல்ல. நீங்க பிரைவேசியா ஒரு ஓட்டு போடுறதுங்கிறது உங்களுடைய உரிமை, உங்களுடைய கடமை. நீங்க அஜித்தை பார்க்க வந்து நின்னீங்கன்னா உங்க ஓட்டை விட்டுருவீங்கல்ல, கண்டிப்பா. புரியுதா உங்களுக்கு? அது கூட வலியுறுத்துறதா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி என்னமா இருக்கலாம். எதை இப்படி இவ்வளோ தூரம் நான் என்னமோ அவர் மனசுக்குள்ளார புந்து பேசுகிற மாதிரி கமெண்ட் அடிக்க வேணாம் யாரும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அஜித்தோட கேரக்டர் அது. இன்னும் சொல்ல போனால் இந்த படத்தில் மட்டும் வள்ளலாக காட்டிக்கிட்டு நிஜத்தில் வந்து 10 பைசா எடுக்காத நாயகர்கள்லாம் நமக்கு நிறைய பேர் தெரியும். நம்ம கேள்விப்பட்டதும் சரி, நேரடியாக பார்த்தவர்களும் நிறைய பேர் இருக்காங்க. பப்ளிசிட்டிக்காக மட்டும் சில பேர் பணம் எடுப்பாங்க. நம்மளை மாதிரி மீடியாக்காரர்கள்ட்ட மட்டும் விளம்பரம்ன்ட்டு. இவர் இந்த எந்த கேரக்டர்லையுமே வரமாட்டாருங்க. நம்ம எப்படி இப்போ திடீர்னு உங்களுக்கு ரோட்டில் போகிறீங்க, யாருக்காவது கொடுக்கணும்னு தோணுச்சுன்னா கொடுத்துருவீங்களா? அப்படி தான் ஒரு பத்திரிகையாளர் இவரை வந்து அப்போ வந்து ஒரு கல்யாணம் ஆகி ஒரு 4-5 வருஷத்துக்கு மேலே ஆனோடனே குழந்தை இல்லாதனால இவரை வந்து ஆண்மை இல்லாதவர்னு ஹெட்லைன் பெரிய பத்திரிகை, அது சினிமா பத்திரிகையில் போட்டு போஸ்டர்லாம் அடித்து அவர் வீட்டு வாசல்லையும் ஒட்டியாச்சு. ஒட்டிக்கிட்டு முடிஞ்சிச்சு. ஒரு 1 வருஷம் 1.5 வருஷம் ஆச்சு. அவருக்கு ஹார்ட் அட்டாக். அந்த பத்திரிகையாளர் சீனியர் பத்திரிகையாளர், நானே 30 வருஷம் சீனியர், என்னை விட இப்போ இல்லை, அவர் நோம்பர். முதல்ல அவர் அந்த ஆப்ரேஷனுக்கு அப்புறம் 10 வருஷத்துக்கு மேலே உயிரோடு இருந்தார், அதையும் நம்ம சொல்லணும். இப்போ இல்லை அந்த பத்திரிகையாளர். அவர் என்ன பண்ணார், இது அஜித்துக்கு அவங்க பிஆர்ஓ இப்போ இருக்கிற சுரேஷ் சந்திரா தான் அப்பயும் மேனேஜர், பிஆர்ஓலாம் தெரிஞ்சோடனே உடனடியாக இந்த நான் ஒரு 50,000 தரேன் 25,000 தரேன் அதெல்லாம் இல்லை. அவர் ஹாஸ்பிட்டல் பில்லு எவ்வளவோ அஜித்லேருந்து பிளாங்க் செக் கொடுத்து விட்டார். ஃபுல் பில்லையும் அஜித் தான் செட்டில் பண்ணார். இந்த உள்ள யாருக்கு வரும்? இப்போ நான் உங்களை திட்டிடுறேன், நீங்கள் என்ன உட்கார வச்சு பேட்டி எடுத்துகிட்டு இருப்பீங்களா? புரியுதா உங்களுக்கு? இந்த பேட்டி எப்படியா முடிச்சிருவீங்க, அடுத்த பேட்டிக்கு என்ன கூப்பிட மாட்டீங்க இல்லையா? இவன் என்ன பெரிய ஆளான்னு. எவ்வளோதான் நம்ம சீனியர் இல்லை, ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். நம்மளை திட்டினவனுக்கு சரி, நானாக இருந்தால் அதாங்க பண்ணுவேன். என்னை திட்டிட்டு நான் ஒன்று செய்கிற மாதிரி வேணால் நடிக்கலாம், நிஜமாக செய்ய மாட்டேன். ஒரு 25,000 கொடுக்கலாம், 50,000 கொடுக்கலாம், ஏதாவது பப்ளிசிட்டிக்காக. பட் ஃபுல் பில்லையும் செட்டில் பண்ணாருங்க. அது யாருக்குமே தெரியாது. இந்த விஷயம் ரொம்ப நாள் கழிச்சு தான் வெளியில் வந்தது. இது வெளியில் வந்த பிறகு ஒரு நண்பர் ஒரு ஹாஸ்பிட்டல், இது அவர் என்னென்னா சின்ன இதுதான், எனக்கு எக்ஸ்ட்ரா பில்லு போட்டு
அஜித் கொடுக்குறாருன்னு நம்ம ஆளுங்க தெரியும்ல. இன்னொரு நண்பர் அவர் மீடியாவில் இருக்கிறாரு, நான் ஃபுல்லி மீடியாக்காரர் கிடையாது. அவர் என்ன பண்ணிட்டாரு, எனக்கு வந்து பில்லை வந்து அஜித்தை செட்டில் பண்ண சொல்லுங்கன்னு இதே மாதிரி செக் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அவர் அப்போது நிக்கில் முருகன் இருந்தார் கொஞ்சம் அஜித்துக்கு நெருக்கமாக. இந்த வாலி இந்த படங்கள்லாம் எஸ் சக்கரவர்த்திக்கு படங்கள்லாம் அவர் தான் பண்ணுவார். அப்போ அவர் வந்து எடுத்து வந்தோடனே நீ வந்து செக் என்கிட்ட கொடுத்துட்டு போயிடுங்க, நான் கட்டிட்டேன் ஏற்கனவே 2.5 லட்ச ரூபா 2 லட்சம் ரூபா. அவரும் உங்களுக்கு பில்லை தான் கட்ட சொன்னார், பில் அமௌண்ட் எவ்வளோன்னு சொல்லுங்க. அதாவது செய்கிறாருங்கிறதுக்காக அஜித் ஏமாளியும் கிடையாது. புரியுதா உங்களுக்கு? இப்போ நீங்கள் செய்கிறீங்க, எனக்கு 10 ரூபா செஞ்சுட்டீங்கன்னா உடனே அவர் கேமராமேன் வந்து உங்கள்கிட்ட ஒரு 10 ரூபாய்க்கு நின்னா நியாயமாக இருந்தால் தானே நீங்கள் கொடுப்பீங்க. அவரை ஈஸியாக அந்த அளவுக்கு ஏமாத்திட முடியாது. அதை சொல்கிறதுக்காக தான் இந்த விஷயத்த சொல்கிறேன். இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள், அதேமாரி பெப்சி தொழிலாளர்களுக்கு ஆகட்டும், ஏங்க இந்த கொரோனா நான் அதை சொல்லியே ஆகணும். நான் வந்து சினிமா பத்திரிகையாளர் சங்கம்னு 70 ஆண்டு சங்கத்துக்கு செயலாளரும் கூட. கொரோனாவுக்கு ஒரு நடிகராக கவர்மெண்ட்டுக்கு பெப்சிக்கு இது கொடுக்குறாங்க. இப்போது நம்ம பத்திரிகையாளர் சங்கத்துக்கும் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு லெட்ரு எழுதி அவரோட இமெயிலுக்கு அனுப்பியாச்சு. அவர் சுரேஷ்சந்திரன் மூலியமாக வாங்கி அடுத்த நிமிஷம் 2.5 லட்சம் ரூபாங்க. நம்ம சங்கத்துக்கு மாதிரி மட்டும் இல்லை, மீடியாவில் ஒரு 2-3 சங்கம் இருக்குது சினிமா பத்திரிகை மீடியாவில், பிஆர்ஓ எல்லாம் சேர்த்து எல்லா சங்கத்துக்கும் 2.5 லட்சம் அஜித் சார். மற்ற ஹீரோக்கள் சின்ன சின்னதாக சிலர் செஞ்சாங்க, சிலர் கண்டுக்கவே இல்லை. அஜித்துக்கு ஈக்குவலாக இருக்கவங்க கூட கண்டுக்கலன்னு வச்சுக்கோங்களேன். இது பெருசு இல்லை. என்ன பண்ணாரு, அடுத்து 2வது அலை கொரோனா வந்ததுல அப்போ கூட ஸ்டாலின் முதல்வர் ஆயிட்டார். முதல்ல எடப்பாடி இருந்தாரு, இப்போ ஸ்டாலின் 19. இப்போ வந்து நம்ம கேட்கவே இல்லை, ஒரு ட்ரிப்பு தான் செஞ்சுட்டாருன்னு நம்மளாம் விட்டுட்டோம். இப்போ அறிவிப்பு வருதுங்க, அதே மாதிரி அஜித் வந்து கவர்மெண்ட்டுக்கு 25 லட்சமோ என்னமோ கொடுத்துருக்கிறாரு, மத்திய அரசுக்கு இவ்வளோ கொடுத்துருக்கிறாரு, இங்கே பெப்சிக்கு இவ்வளோ கொடுத்துருக்கு. அடுத்த 10வது நிமிஷம் நம்ம சங்க அக்கௌண்ட்டில் திருப்பி 2.5 லட்ச ரூபா கிரெடிட்டுங்க. அதை வச்சு நம்ம கேட்காமலே, நமக்கு மட்டும் இல்லை எல்லா சங்கங்களுக்கும், பத்திரிகையாளர் சங்கங்கள் உட்பட, அதாவது சினிமா பத்திரிகையாளர் சங்கங்கள், பிஆர்ஓ எல்லா சங்கத்துக்கும் இந்த மனசு இருக்குல்ல. இன்னொரு ஹீரோ கிட்ட கேட்குறோம், என்னன்னு கூட பதில் வரல. புரியுதா உங்களுக்கு? இப்போ தீனா பில்லா 2 படங்களுமே இன்னைக்கு வந்து இந்த பக்கம் விஜய்க்கு கில்லி சக்கப்போடு போட்டுட்டு இருக்குது. அவருக்கு ஈக்குவலான ஒரு ஹீரோ இல்லையா அஜித். இவருக்கு ஈக்குவல் அவரா, அவருக்கு ஈக்குவல். ஏன்னா நம்மளாம் எழுதுற பண்ணலாம் பத்திரிகையாளர் இருந்தோம்னா ரஜினி கமல் போடுறதா கமல் ரஜினின்னு போடுறதான்னு ஒரு சர்ச்சையே முதல்ல போடுறது. இப்போ கமல் ரஜினி இருவரும் கலந்து கொண்டார்கள், இல்லை ரஜினி கமல் இருவரும் கலந்து. ஏன்னா கமல் சீனியர், ரஜினி. அதே மாதிரி தான் அஜித் விஜய்க்கும். அஜித் விஜய்னு போடுறதா பாருங்க, எனக்கு அப்படிதான் வருது, விஜய் அஜித்னு போடுறதாங்கிறது ஒரு குழப்பம் வரும். அந்த மாதிரி பார்க்குறப்ப இப்போ கில்லி ஓடி இருக்குது. இவர் மன்றமே இல்லாதவர் அஜித், ஆனால் மாபெரும் ரசிகர் கூட்டத்தை உள்ளவர். இன்னைக்கு நம்ம தீனாவும் பில்லாவும் எந்த லெவலில் போகுதுங்கிறத பார்க்கணும். அதுதான் கண்டிப்பாக கேட்க வந்தேன். ஏன்னா கில்லி இப்போ ரீரிலீஸ் ஆகி வந்து பயங்கரமாக ஒரு போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ரீரிலீஸ்லேயே ஒரு அதிக கலெக்ஷன் எடுத்ததும் இந்த படம் தான் அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்குல்ல சார். இப்போ மங்காத்தா வந்துருந்துச்சுன்னா அவர் வேற மாதிரி போயிருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம். அதான் சார் கேட்குறேன், பில்லாவும் தீனாவும் வந்து அவரோட கில்லியை வந்து பீட் பண்ணுமா? தீனா கூட கொஞ்சம் பழைய அஜித், பில்லா வந்து எல்லாருக்கும், அதாவது தீனா கதையம்சம் உள்ள ஒரு படம், ஸ்டைலிஷான படம்னா பில்லா. ரெண்டுத்தையுமே குறை சொல்ல ரீமேக். ஆமாம், அப்போ வந்து கண்டிப்பாக வேற லெவலில் தான் இருக்கும். அதுவும் ரஜினியோட டைட்டிலோட வேற உள்ள படம் இல்லைங்களா, கண்டிப்பாக வரும். தீனான்னு சொல்கிறப்ப எனக்குலாம் ஞாபகம் வருது ஜாஸ்தி. அந்த பாட்டு வரைக்கும் பத்தி குச்சி பாதி அந்த ஞாபகம் வருது பாருங்க. அந்த அளவுக்கு அந்த படமும் ஒரு ரீச்சான படம் தான். என்ன ஒன்று, 2 படங்களும் வர்றதுனால இந்த படத்துக்கு வசூல் பார்க்குறப்ப இந்த படத்துக்கு வசூல்னு பார்க்குறப்ப ரெண்டும் ஒரே நேரத்தில் வருது இல்லையா? இது இந்த டவுட் எனக்கு வருது, பில்லாக்கு அதிக கூட்டம் கூடுமா இல்லை தீனாக்கு அதிக கூட்டம் கூடுமா? அது நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். தீனா அஜித்தை பார்க்க வருவாங்கிறவங்க தீனா. பட் இப்போ என்னெல்லாம் கேட்டால் வந்து தீனா கிட்டத்தட்ட நமக்கு மனப்படமாகவே இருக்குது, பில்லாவுக்கு போகணுன்னு தான் தோணும் இல்லைங்களா? ஸோ ரெண்டுமே இருக்குது. இப்போ இது கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா கில்லியை தாண்டிட கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும். ஏன்னா 2 படம் ரிலீஸ் ஆகுது ஒரே டயத்தில். ஹீரோக்களுக்கு ஒரே டயத்தில் சாதாரண ஹீரோ கூட 2 படம் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. ரீரிலீஸில் 2 படம் ரிலீஸ் ஆனால் இப்போ நீங்கள் எப்படி கில்லியோட வசூல் அடிக்கிறது? ஸோ அந்த விஷயத்தையும் நம்ம நோட் பண்ணணும். நடுவில் மங்காத்தா வேற வருமானு தெரியல, அவங்க ரைட்ஸ் இன்னும் யாருக்கும் தரல. பர்த்டே அன்னைக்கு வராது, வருதா இருந்தால் இன்னும் அறிவிச்சிருப்பாங்கல்ல, ஏதோ ஒரு பப்ளிசிட்டி நடந்திருக்கும். ஆனால் கண்டிப்பாக வரும். ஆனால் ஓவர்சீஸில் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க சார், அதான் மட்டும் தான். இப்போ இல்லைனாலும் பின்னாடி வரும் இல்லையா? இப்போ கில்லி தான் ஆனால் வந்து திரும்பி பார்க்க வச்சிருக்குது, அதையும் நம்ம சொல்லி ஆகணும். என்ன ஒன்று, இப்போ ஒரு மீட்டிங்கில் அன்னைக்கு இந்த ஹீரோ வட்டார வழக்கு இந்த படத்துலலாம் நடித்தவர் இப்போ ஒரு படம் பண்ணியிருக்கிறாரு. அந்த ஹீரோவே அன்னைக்கு மைக்கை பிடிச்சி பேசினார். பார்த்தீங்கன்னா
100 கோடி ரூபா 200 கோடி ரூபா சம்பளம் வாங்குற ஹீரோ தேட்டரில் இவ்வளோ டிக்கெட் விற்காதீங்கன்னு சொல்ல மாட்டேங்கிறாரு. இவர் அரசியலுக்கு வந்து என்ன பண்ண போகிறாரு? இதை விட அங்கே 1000 கோடி 2000 கோடியாக கலெக்ட் பண்ணுறதை தானே பார்ப்பார். இவங்களோட அது எனக்கு ரொம்ப நெஞ்சில் அடித்த மாதிரி இருந்ததுங்க. அதுதான் உண்மை. இப்போ இன்றைக்கி இருக்கிற அரசியல்வாதிகளோட ஒருத்தர் அரசியலுக்கு வராருன்னா இந்த மாதிரி விஷயங்களை நம்ம பார்க்கணும். சும்மா நமக்கு பிடிச்சிருக்கு, படத்தில் நல்லது பண்ணுறாரு, அப்போ நிஜத்தில் பண்ணிடுவாருன்னு நம்பி நீங்கள் இறங்குனீங்கன்னா ஏமாந்து தான் போவீங்க. திருப்பி திருப்பி நம்ம வந்து தோற்று போயிட்டே இருக்கக்கூடாது. புரியுதுல்ல உங்களுக்கு? சரி, இப்போ விடாமுயற்சி அப்புறம் வந்து குட் பேட் அக்லி, விடாமுயற்சிக்கு அப்டேட் வரும் அப்படின்றது பார்த்தா கடைசியில் இந்த ஆக்சிடென்ட் வீடியோ அந்த மாதிரி தான் ரிலீஸ் பண்ணாங்க. அடுத்து இப்போ May 1க்கு ஏதாவது ட்ரெய்லர் வருமா, இல்லை ஏதாவது ஃபர்ஸ்ட் சிங்கிள் அந்த மாதிரி ஏதாவது மாதிரி? அஜித்தை பொறுத்த வரைக்குங்க இந்த பிறந்த நாள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பெருசாக May 1 உழைப்பாளர் தினம், அதோட அஜித் பிறந்த நாள் கடந்து போகும். ஓகே, அப்படிதான். அவர் வந்து பெருசாக இது பண்ண மாட்டார். இப்போ தீனா பில்லாவே அந்த படம் சம்மந்தப்பட்டவங்க தான் அதை வாங்கியிருக்கிறவங்களோ இல்லை ஏற்கனவே வச்சுட்டு இருக்கிறவங்களோ தான் ரிலீஸ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருப்பாங்களே. அஜித் இதுக்கெல்லாம் இந்த இடத்துல நான் ஒன்று சொல்லி அவனை இப்போ கில்லி ஓரளவு ஓடுதுன்னொன்னே நம்ம டேரக்டர் தரணி போய் விஜயை பார்த்தாரு. விஜய் பார்த்தோன்னே ஒரு ஃபோட்டோவை போஸ்ட் கொடுத்து அதை ஒரு பப்ளிசிட்டி ஆக்கி ஒரு இன்னொரு 10 கோடி ஹைப் வந்ததுல இந்த வேலையை அஜித் பண்ணுவாரான்னு கேட்டிங்கன்னா நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன். இப்போ தீனாவோ இதுவோ ரிலீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ ஏஆர் முருகதாஸையோ இல்லை பில்லாவோட இயக்குனரையோ வேறு விஷ்ணுவர்தன், உடனே அவங்கள பார்த்து அவங்களுக்கு ஒரு மாஸ் கிரியேட் பண்ணுவார். அது அந்த மாதிரி வேலையெல்லாம் செய்ய மாட்டார். இந்த படங்கள் அதுவாக ஓடுனா உண்டு. அஜித் பர்த்டேங்கிறனால ஓடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. போட்டி போட்டு பண்ண மாட்டார். புரியுதில்ல உங்களுக்கு? இப்போ விஜயோட கில்லி ஓடிடுச்சு, உடனே நம்ம படத்தை ஓட வைக்கணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் இருக்காது. அதுக்கான முயற்சியெல்லாம் இறங்க மாட்டார். உண்மையாக என்னை கேட்டால் அரசியலுக்கு 100% தகுதியானவர் நடிகர்களில் அஜித். ஆனால் வரமாட்டேங்கிறார். ஒருவேளை அவர் இடையில வர்ற மாதிரி இருந்தது, ஏடிஎம்கேவில் கூட சேர போகிறாரு, ஜெயலலிதா தன்னோட வாரிசு மாதிரி இவரை கொண்டு வர போகிறாங்கலாம் இருந்தது. இந்த பெப்சிக்கெலாம் இவர் குரல் கொடுத்துட்டு அது பெப்சி கூட இருந்தார்ல அப்போல்லாம். ஆனால் வந்து அவர் வரலன்ட்டார். இப்போ கூட துபாயிலே எங்கேயோ செட்டில் ஆகிட்டார் பசங்களோட அப்படிங்கிறதும் உண்மைதான். அது ஓகேங்களா? ஓரளவுக்கு அப்படி இருக்கிறவர் இங்கே திருப்பி அரசியலுக்கு வருவாரா தெரியல. யாராவது ஏதாவது பற்ற வச்சுட்டு பரட்டங்கிற மாதிரி ஏதாவது பேசும் ஒரு ஆக்ரோஷத்தில். நீங்கள் பார்த்தீங்கன்னா கொலை திட்டமிட்டு பண்ணுற கொலையை விட ஆத்திரத்தில் டப்புன்னு எடுத்து வீசுகிற கொலை வந்து ஸ்ட்ராங்காக கத்தி பாயும். திட்டமிட்ட கூட எங்கேயா மாட்டிப்போமா போயிடுவோம், தடங்கள் ஏற்படுமாங்கிற ஒரு பயம் இருக்கும். அந்த மாதிரி தான் அரசியலுக்குள்ளார இந்த மாதிரி விஐபிகள் குதிக்கிறதும். நீங்கள் திட்டமிட்டு பிளான் பண்ணி போனால் கண்டுபிடிச்சிருவோம் நம்ம. அதை பண்ணியிருக்கிறாரு இதை பண்ணியிருக்கிறாருன்ட்டு. இது எதுவுமே இல்லாமல் எவனோ ஒருத்தன் பேசுகிறான் நானே இறங்கி பார்க்குறேன்டா கோதாவில் அப்படின்னு இறங்குறப்போ வெற்றி இன்னும் பெருசாக வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச முன்னாடியே ஒரு ஜோதிடர் வந்து சங்கர நாராயணன் பேர், நம்ம இவர் வலைப்பேச்சு அந்தனன் தான் இப்போ அவர் பேட்டி எடுத்தார். அப்போ வந்து தமிழ் சினிமாவில் அரசியலில் களங்காண்றது அஜித்தா தாங்க இருப்பாருன்னு சொன்னார். அவர் எது எப்படி நான் அதை நம்புறேன்னா, ரஜினி அரசியலுக்கு வரவே மாட்டார் அப்படின்னாரு. அதே மாதிரி தானே ஆச்சு. அதை சொல்லிட்டு இதை சொன்னார், அஜித் தாங்க வருவார் பெரிய லெவலில். ஸோ அதனால் அந்த நம்பிக்கை நான் சொன்னேன். ஒருவேளை இந்த பேட்டி அஜித் ரசிகர்களுக்கு நம்மளால் ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தட்டுமே, வருவார் நம்ம தலையும் அப்படின்ட்டு. அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. பட் அஜித் அரசியலுக்கு வந்தாலும் வரலனாலும் அவர் செய்கிற நல்லது, அதாவது வலது கை செய்வது இடது கைக்கு தெரியாமல் இருக்கணும்பாங்கள்ல, இதெல்லாம் நம்மளை மாதிரி ஆட்கள் சொல்கிறதுனால தான் தெரியுது. அவர் சொல்லுங்கன்னு ஒருபோதும் சொல்கிறது கிடையாது. ஸோ நிச்சயமாக எவன் ஒருத்தனுக்கு கொடுக்குற எண்ணமும் மன இதுவும் இருக்குதோ, நம்மளால் சம்பாரிச்சிக்க முடியும்னு நினைக்கிறவன் தான் இருக்கிறத எடுத்து கொடுப்பாப்புல. புரியுதுல்ல உங்களுக்கு? அப்போது அந்த மாதிரி ஆட்கள் தான் அரசியலுக்கு வரணும் இல்லையா? அப்போ தான் நம்மளை மாதிரி சாமானியர்கள் வந்து இந்த ஊரில் வந்து நமக்கு ஒரு தலைவர் கண்டான்னு நம்ப முடியும். அந்த மாதிரி ஆட்களை தான் நம்ம தேர்ந்தெடுக்கணும். நன்றி, வணக்கம்.